வாழ்க வளமுடன். இயற்கை நீதி பார்க்கும் அன்பர் உள்ளங்களுக்கு என் வணக்கம். எதுக்கு இப்போ நான் உளுந்து சொல்கிறேன்னா, முதல்ல அந்த காலத்தில் உளுந்து தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. நீ என்ன தான் அதுக்கு ஜுரம் வந்தாலும் அந்த ஜீரணம் ஆகலை, மோஷன் போகல அப்படின்ற ப்ராப்ளம் எந்த குழந்தையும் எந்ததே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க டாக்டருங்க சொன்னதை சர்லாக்கு அது இதுன்னு ஊட்டி சத்து இல்லாது போயிடுது. அப்போனா இப்போ தடுப்பூசின்னு போடுறாங்க. அப்போலாம் ஏதுங்க தடுப்பூசி? 5 வயசுக்கு மேலே ஸ்கூலில் சேர்த்த பிறகு தான் போடுவாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த குழந்தை வளருது இல்லை, மண்ணில் விளையாட விட்றாங்க, எல்லாத்துலேயும் விட்றாங்க. எதுக்கு சொன்னால், அந்த உளுந்தால் அந்த அரிசியால் வர ஸ்ட்ரென்த்து என்ன தான் அதுக்கு நீ எது கொடுத்தாலும் அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கு தான் சொல்லுறது உளுந்து கொடுங்க, உளுந்து வடை கொடுங்கன்றது. எல்லாம் சொல்லுவாங்க உளுந்து வடை சாப்பிட்டா குண்டாயிடுவேண்ணா. அதெல்லாம் சும்மா நீங்கள் விளையாட விட்டா தானே. சரி, நீங்கள் உளுந்து வடையே கொடுக்கல, அப்போ ஏன் குண்டாகுது பசங்க? நீங்கள் வெளியே விடலை, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெட்டிலே படுக்க வச்சுக்கணும். அது தரையில் போட மாட்டேன்றீங்க, விளையாட விட மாட்டேன்றீங்க. அப்போ அதுன்னா நாவத்தான் இருக்கும். அதுவே உளுந்து வடை கொடுங்க, உடனே ஒரு 2 மணி நேரத்தில் பசி எடுக்கும் பாருங்கள். தூண்டுதலாக அந்த உளுந்து இருக்கிற பவர் எதுக்கும் இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் கொடுத்தவங்க எல்லாமே முன்னோர்லாம் எத்தனை வயசில் இருந்தாங்க. அதில் பாருங்கள். இனி நீங்களாவது இப்போ பிறந்த குழந்தை வச்சுக்கிறவங்க, நீங்கள் தயவு செய்து ஒரு 8 மாதம் ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஊட்டுங்க. எவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்கள் கரெக்டாக அப்படின்றத. அப்போ தானே நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லுவீங்கள்ல. ஏன்னா பழசி யாருமே மறக்கூடாது. இப்போ பழசியெல்லாம் தான் எட்டுன்னு புதுப்பிக்கிறாங்க. இது இங்கேருந்து எதுவுமே அமெரிக்காவில் கண்டுபிடிச்சா பழையது நல்லதுன்னு அவன் சொல்கிறான். ஏன் இங்கே சாப்பிடுங்க யாரோ சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்களா? நான் இட்லி தான் சாப்பிடுவேன், பான்பூரி தான் சாப்பிடுவேன். ஏன்னா அவன் கண்டுபிடிச்சல இங்கே தள்ளிட்டேன், நம்ம நல்லதெல்லாம் அவன் எடுத்து போயிட்டான். ஆனால் இதை உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஊருக்காக வாழாதீங்க. தயவு செய்து உங்களுக்காக, உங்கள் குழந்தைக்காக வாழுங்கள். அதெல்லாம் சொல்கிறேன். ஒரு கடலக்கா உருண்டை, பொரி உருண்டை, எதுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க அந்த காலத்தில்? ஸ்ட்ரென்த்துக்கு தான். அதேமாதிரி உளுந்து, நீங்கள் கூட குழந்தைக்கு உளுந்து வறுத்துட்டு வெல்லம் பாக்க வச்சு இந்த தூளை போட்டு கலருங்க. இப்போ கூட வேணால் பாதாம் பிஸ்தானை கூட தூள் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. பசங்க விளையாட ஒரு வயசில் கொஞ்சம் அப்படியே நல்லா நடக்கும். சும்மா குட்டி உருண்டை அதுங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அந்த டேஸ்ட் எப்படி தெரியுது? சத்து போயிட்டு தான் அந்த டேஸ்ட்டு. இனிப்புன்றது அந்த வெல்லத்தில். இப்போ வெல்லம் கூட இதுன்றாங்க. அதான் சொல்கிறாங்களே, இந்த நாட்டு வெல்லம்னு சொல்லிட்டு. அதுவும் பனை வெல்லம்னு இருக்குல்ல, பனை வெல்லத்தை வாங்கி அதை தூள் பண்ணி அது மாதிரி கலந்து கொடுங்க குழந்தைக்கு. அது எதுக்குன்னா, அது இரும்பு சத்து அதிகம், ஸ்ட்ரென்த்து ஆகும். அப்போ உளுந்து வடை இதை மட்டுமே நீங்கள் இது பண்ணி சாப்பாட்டில் குழந்தை எப்போ வேறும்னா காலைல ஒரு வடை கொடுங்க, சாயந்தரத்தில் ஒரு வடை கொடுங்க. குழந்தையா இருந்தால் ஒன்று போதும். காலைல மட்டும் கொஞ்சம் வளர்ந்துட்டா ஓடி ஆடுறான்ல, அப்போ இன்னொரு சாயந்தரத்தில் ஒரு வடை கொடுங்க. அப்போ இட்லியும் சேர்த்து கொடுங்க. அது நல்லா ஓடி ஆடுறோம். அப்போ தெரியும் உங்களுக்கு, ஓ இது மட்டும் சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. இப்போ உளுந்து வடையெல்லாம் குழந்தை நல்லா இருக்கான், புசு புசுன்ட்டுருப்பான். ஆனால் வெயிட் இல்லைனா கூட போன் வெயிட் இருக்கும். நீங்கள் என்னடா குழந்தை ரொம்ப குண்டாகலேன்னு நினைக்காதீங்க. போன் வெயிட் இருக்குதுல்ல, தூக்கும் போதே உங்களுக்கு வெயிட் தெரியும், குழந்தை வெயிட் இருக்குது. அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் நாட்டு இதுவாக கொடுக்கணும். நம்ம பாரம்பரிய உணவு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. அதுக்கோசம் நான் கம்பு குடி இதை குடின்னு சொல்ல. நம்ம நாட்டுக்கு கேழ்வரகு நல்லா உழைக்கிறவங்களுக்கு கம்பு. அதனால் இந்த கேவில் பவுட்ரு பண்ணி அதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ கஞ்சி மாதிரி ஒன்று போட்டுங்க, களி மாதிரி ஒன்று போட்டு செஞ்சு குழந்தை காலைல ஒன்று அது கூட கொடுங்க. இட்லி தான்றது கிடையாது, இட்லியே தூண்டுது, இதை கஞ்சி போட்டு கொடுங்க. எல்லாம் களியாக மட்டும் வச்சு விட்டுங்க. நல்லெண்ணெய் விட்டு களி செய்துன்னா நல்லெண்ணெய் விடுங்க. அது மாதிரி விட்டு ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய் விடுங்க. லைட்டாக கொஞ்சம் ஓடனா ஒரு நாள் நெய் விடுங்க. ஏன்னா குழந்தைங்க சீக்கிரம் ஜென்னாகாது, அதனால் நல்லெண்ணெய் விடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து பழக்கம் பண்ணுங்க. நாட்டு உணவோ நம்ம பாரம்பரிய உணவை கொடுங்க. குழந்தைய நீங்கள் வளர்த்து அடுத்த ஜென்ரேஷனை நல்லா வச்சுருக்கணும்னு நினச்சி வளருங்க. மற்றவங்களுக்கு வாடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்க. பக்கத்து வீட்டுக்காரி வச்சுங்கிற அதை வாங்கினா, பக்கத்து வீட்டுக்காரி இதை செய்கிறேன் அதை மூலியம் தான் உங்கள் எண்ணங்கள் போகுதே தவிர குழந்தை எப்படி இருக்கணுன்றது தெரியல. வாழ்க வளமுடன்.